ஹாய் டியூடி நண்பர்களே, இன்றைக்கி இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. கடையில் வாங்கல அரிசி மாவை தான் ஜலிச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம வெல்லத்தை தண்ணியை விட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டு வடிகட்டிக்கணும். ஏன்னா அந்த வெல்லத்தில் மண் இருக்கு இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா கொஞ்சம் நிலக்கடலை பொடி பண்ணி பொட்டுக்கடலை அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கோங்க அந்த வாசத்துக்காக. ஏலக்காய் அவாய்ட் பண்ணுங்கள். ஏலக்காய் போட்டால் ஏலக்காய் டேஸ்ட்டு தான் அதிகம் வரும். அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு மோல்டுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணி கொஞ்சம் சாஃப்டாக அமுத்துக்க. ரொம்ப டைட்டாக அமுத்துட்டிங்கன்னா அந்த கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்காது. சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக அமுத்தி ஃபில் பண்ணி அப்புறமா ரிலீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வரும். இல்லைனாலும் நம்ம நார்மலாக கையில் பிடி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம மோதகம் அந்த ஃபார்மேட்டில் ஒரு டிசைன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. ஸோ எல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டிலே போதுங்க. இட்லி தட்டிலே வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது கொஞ்சம் சேர்த்து வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். மோதகம் ரெடி ஆகிடும். இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா இது மேலே மட்டும் மாவு இல்லாமல் ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருக்கிறதுனால. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக செய்கிறங்க. அரிசி மாவு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக சேர்க்குறீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் குறையும். ஸோ இப்போ 1/2 கிலோ அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கும். இப்போ இது பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை கொண்டு போயிட்டு நான் இப்போது அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருவேன். நல்லா ஆவி வரும், ஒரு மாதிரி நல்லா ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் எடுத்த உடனே டக்குன்னு எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா அது உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.